வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டில் அக்டோபர் நவம்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக எஃப்ஐஐயோட செல்லிங் இருந்துச்சு. அதனால தான் மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10% மேலே கரெக்ஷனை வந்து கொடுத்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அப்படியே ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு அப்படியே ரீபவுண்ட் ஆயிரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. அந்த வகையில் இப்போ டிசம்பர் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். டிசம்பர் மாதத்தில் எஃப்ஐஐஸ் வந்து ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ண என்னென்ன ப்ளூ சிப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் டெஃபினட்டா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேட் பேங்கை கூட கன்சிடர் பண்ணலாம். எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. எஃப்எம்சிஜியில் ஓரளவுக்கு ரீசனபுளான ரேட் அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் அப்போ பொறுத்த வரைக்கும் ஆயில் செக்டர் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்குது. ரிலையன்ஸ் ஸ்டாக்கும் வந்து ஆஃப்டர் போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் ஒரு ஹெவியான ஃபாலை பார்த்துருக்கு. லாங் டேர்முக்கு இதுவுமே வந்து இப்போ ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த் டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் 1,60,000 கோடிக்கு மேலே எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணாங்க. இந்த டிசம்பர் மந்த்ல தான் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் இதெல்லாம் வர்றதுனால அவங்களுக்கு ஹாலிடேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிஐ தான் கொஞ்சம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க டிசம்பரில் இன்வெஸ்ட் பண்ணது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான நியூஸாக தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக தான் இருக்கு. சைனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கனாமியாகவும் இருக்கிறோம், நல்ல ஒரு ரீசனபுளான மார்க்கெட்டாகவும் இருக்கிறோம், நல்ல ரிட்டர்னை கொடுக்குற மார்க்கெட்டாகவும் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 15 to 20 இயர்ஸ்ல வந்து நம்மளோட கண்ட்ரி எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட கம்பெனிஸும் சரி நம்மளோட இண்டிவிஜுவல் க்ரோத்தும் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வர்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருந்தா 2 டூல்ல இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். இப்போ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2 ETF கன்சிடர் பண்ணலாம். ஒன்னு வந்து நிஃப்டி 50 ETF கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை வந்து 80-20 ரேஷியோல இப்போ வந்து ஈக்விட்டிஸ் அதாவது நிஃப்டி 50 இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80% இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்டில் ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாவே மார்க்கெட்டை ரெகுலரா ட்ராக் பண்ண முடியாத மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸலண்டான டூல். இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி மோட்லயே லம்சம் மோட்லயே இன்வெஸ்ட் பண்ணாவே லாங் டேர்ம்ல இதெல்லாம் வந்து எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பிசிக்கல் கோல்டு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ETF இருக்கு, டிஜிட்டல் இருக்கு, சாவரின் கோல்டு பாண்டஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எஸ்ஜிபி வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து எஸ்ஜிபி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. அதனால அதாவது கோல்டு ETF கன்சிடர் பண்றது பெட்டரான ஐடியாவா இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ETFல வந்து நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் வந்து பெட்டரா இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒரு ETF மியூச்சுவல் ஃபண்டோ செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ட்ராக்கிங் எரர் செக் பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்ணுவோம், வால்யூம் ஆஃப் ட்ரேட் செக் பண்ணுவோம். இது மூணுலயும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்னா நிப்பானோட நிஃப்டி 50 பீஸும் சரி அதே மாதிரி ETF-ஓட அதாவது கோல்டோட கோல்டு பீஸும் வந்து நிப்பான் கம்பெனில எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணுது. இதுல முடிஞ்ச வரைக்கும் நீங்க எஸ்ஐபியோ லம்சமோ பண்ணுங்க. அப்படி இல்லை மார்க்கெட்ல வந்து நான் டைரக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு உண்டான எக்ஸ்போஷர் எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டி 50ல இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிசம்பர் மந்த்ல எஃப்ஐஐ வந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண 2 கம்பெனி அப்படின்னா ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. இந்த 2-3 மந்த்ஸா தான் வந்து புது நியூ ஆல் டைம் ஹை இந்த ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் போனஸ்க்கு அப்புறம் இது ஹெவியான ஃபாலோ பார்த்துச்சு. ஸோ அதனால இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல ஹெவியா வந்து எஃப்ஐஐஸ் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து இதை ஸ்டார்டிங்ல இருந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்டே வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ரெகுலரான மாடலில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லாமல் அதர் கம்பெனிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜியில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸாக தான் இருக்குது. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், HUL இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ஐடிசி வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ப்ரைஸில் இருக்குது. இன்னுமே எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஐடிசியை வந்து எஃப்எம்சிஜி செக்டர்ல வந்து இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் லீடராக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். அந்த வகையில் HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிட்டர்னை கொடுத்துட்ருக்கு. ICICI வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துட்ருக்கு. HDFC இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டரில் வேணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்கை கூட கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. இது எல்லாமே Nifty 50ல் ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரியா அந்த FIIயோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் ஹெவியாக இருக்கும். அதனால ஸ்டாக் அப்ரிசியேஷனும் ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆயிரும். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸாக இருக்கு. இன்ஃபோசிஸ், TCS வந்து கன்சிடர் பண்ணலாம். விப்ரோ வர ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதுவுமே ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் வந்துச்சு. ஸோ அதனால மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ் HCL வந்து எந்த ஒரு ஃபாலோ இல்லாமல் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ், TCS வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் லீடராக இருக்கிறதுனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை பற்றி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட கம்பெனி growth வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஜியோ ஐபிஓவோ, ரிலையன்ஸ் ரீட்டைல் ஐபிஓ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல வெல்த்தை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டீசென்டான PE 25 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நியர்லி ஆல் டைம் லோ, அதாவது 1217 ரூபா தான் லோவா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஆல் டைம் லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டெஃபினட்டா வந்து ரிலையன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதோட ஃபியூச்சர் growthம் நல்லா இருக்கும். அது இல்லாமல் இவங்க நம்பர் ஆஃப் பிசினஸ்ல வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் பிசினஸ் ஒன்னு மட்டும் இல்லாம ரிமைனிங் பிசினஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்றதுனால நம்பர் ஆஃப் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இவங்களும் வந்து ஃபாஸ்டா வந்து டிஃபரெண்ட் செக்டர்ல வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிறோம் PE ரேஷியோ பிரகாரம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு டீசென்டான ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பப்ளிக் செக்டர் கம்பெனிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PE வந்து 9 இருக்கு. ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி PEக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBIயும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதர் பேங்கிங் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ICICI பேங்க், HDFC பேங்கை கன்சிடர் பண்ணலாம். இதோட இண்டஸ்ட்ரி PE வந்து 10 இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்கோட PE வந்து நியர்லி 20க்கு பக்கமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல தான் வந்து HDFC பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ICICI பேங்க் வந்து சாலிடா இருக்கு. HDFC பேங்க்ல இருந்து கூடிய சீக்கிரம் வந்து HDB ஃபினான்ஸ் IPO வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட கடன் ரேஷியோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேனேஜபிள்ல தான் இருக்கு. அதே மாதிரி இவங்க டெபாசிட்டே வந்து இப்ப கண்டினியூஸா ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. RBIயோட ரேட் கட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு மறுபடியும் இல்லாம இவங்க டெபாசிட் ரேஷியோ ஜாஸ்தி ஆகுது, இவங்களோட கடன் வராக்கடன் எல்லாம் குறையுது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும் ஃபியூச்சர்ல. பினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கம்பெனி வந்து தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கம்பெனி இருக்கு. இன்ஃபோசிஸ், TCS இருக்கு. இது ரெண்டுமே இண்டஸ்ட்ரி PE வந்து 35 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட PE பாத்தீங்க அப்படின்னா 33 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிறாங்க. இப்போ டாலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே தான் போகுது. ரூபி வந்து இப்போ 85க்கு பக்கமா வருது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டரை வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்றதுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம பார்க்கணும். ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 460 ரூபாய்ன்ற ரேட்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட இண்டஸ்ட்ரி PE 30 இருந்தாலும் இது கம்பெனியோட PE வந்து 28 இருக்கு. இது பியூரா வந்து ஒரு FMCG கம்பெனியா கன்சிடர் பண்ணலினாலும் மேஜரா வந்து FMCGல இருந்து இப்ப ரெவன்யூஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதர் ஐடி கம்பெனி கம்பேர் பண்றப்ப இந்த கம்பெனி வந்து ஒரு கேஷ் ரிச் கம்பெனியா இருக்கு, கடன் இல்லா கம்பெனியா இருக்கு. அது எல்லாமே இதுக்கு வந்து பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஐடிசில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜ் ஆக போகுது. இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து
வந்து எஃப்எம்சிஜி கம்பெனி வந்து பிரியும். அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயரில் வந்து ஜியோ ஐபிஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி வர்றப்ப இந்த கம்பெனியுமே வந்து எக்ஸலண்ட்டாக இப்போ பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ், இது ரெண்டு ஐடி கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி கன்சிடர் பண்ணுங்க. ஆயில் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸை கன்சிடர். ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியும் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்கணும் அப்படின்னா அதுல ஸ்டேட் பேங்கை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை நீங்க முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா கூட நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.